அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வெளிச்சத்தை தேடி கதையின் தொடர்ச்சி. சபரிநாதனின் நெஞ்சில் யாரோ நெருப்பை வைத்துவிட்டது போன்றதொரு எரிச்சல். சரோஜாவுக்கு அப்படி ஒன்றும் வயது ஆகிவிடவில்லை. அவளை ஒத்த பெண்கள் கல்லூரி படிப்பை முடித்துக்கொண்டு பெற்றவர்களின் அரவணைப்பில் ஆனந்தமாக வீட்டில் பல எதிர்பார்ப்புகளுடன் தங்கியிருந்தனர். அம்மா பார்வதிதான் அவசரப்பட்டு கொண்டு கண்போல கட்டி காத்து வளர்த்த தங்கையை ஒரு கோழை பயலுக்கு கட்டி கொடுத்து விட்டிருக்கிறாள். தீயாக நெஞ்சில் ஆத்திரம் புரள அவனையும் மீறி கட்டிவிட்டான். உன் மாமியார் பொய் சொல்றா. நாம் அப்படி செய்வதாக எதுவும் ஒப்புக்கொள்ளவில்லை. அம்மாவிடமிருந்த கடைசி நகையான அந்த கெட்டி கொலுசை அழிச்சு உனக்கு தாலி சரடு பண்ணினான். கைக்கு ஒரு ஜோடி வளையல் போட்டா. வைர மூக்குத்தி என்ற பேச்சே கல்யாணத்தின் போது எடுக்கவில்லை. இப்போ என்ன திடீர்னு ஒரு பொய்யை சொல்லி உன்னை இங்கே அனுப்பியிருக்கா உன் மாமியார்? அவர்கள் கேட்டபடி பார்த்தால் இன்னும் 6 பவுன் நகைகளும் ஒரு வைர மூக்குத்தியும் தேவைப்படும். இவைகளை வாங்க எங்ககிட்ட பணம் ஏது? திருடினால் ஒழிய. அவன் முடிக்கும் முன் சரோஜா குமுறி குமுறி அழத் தொடங்கிவிட்டாள். அவர்களுக்கு எப்படியோ நம்ம அப்பா சமாச்சாரம் தெரிஞ்சு போயிருக்கம்மா. ஒரு நாள் என் நாத்தனார் என்கிட்ட சொன்னா, எங்கேயோ வடக்கே சந்நியாசம் வாங்கி கொண்டு விட்டதாக உங்கள் அம்மா புழுகினாலே. உங்கள் அப்பா புடவை கடையொன்றில் காசை திருடிவிட்டு ஓடி போனவராமேன்னு நறுக்குன்னு கேட்டுட்டா. அப்போ நான் ஒரேடியா மறுத்து போனேன். மாமியார் தன் பெண்ணோட சேர்ந்துண்டு நம்ம குடும்பத்தை ரொம்ப கேவலமாக பேசின போது மேலே சொல்ல முடியாது திக்கி திணறினாள். குலுங்க குலுங்க அழுதாள். அம்மாவின் கண்களிலிருந்து பொல பொலவென்று கண்ணீர் துளிகள் சிந்தின. அவன் கண்களில் நெருப்பு பொறி பறந்தது. தான் ஒன்றும் உண்மையை மறைக்கலையே. சம்மந்தி வீட்டவர்கள் சார்பில் வந்த அந்த தாடி கிழவன்கிட்ட நடந்த விஷயத்த ஒழிக்காம சொன்னேன். அவர்தான் என்னை அதை பற்றி ஏதும் பேச வேண்டாம்னு தடை போட்டார். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்பா. நீ உண்மையை சொல்கிற, அதுக்காக உன்னை நான் ரொம்ப சிலாகிச்சுக்கிறேன். உன் கணவர் செய்த அந்த காரியம் எப்போவோ நடந்தது. நீ பேசாமல் இரு. நான் உன் இஷ்டப்படி அதை பற்றி சம்மந்தி அம்மா கிட்ட பேசிடுறேன். உன் கணவர் செய்த அயோக்கியத்தனத்துக்கு இந்த குழந்தையின் வாழ்க்கையை ஏன் மாசுபடுத்தணும் அப்படின்னார். அவர்தான் இந்த சந்நியாச கதையை கட்டிவிட்டவர். அவர் நல்லதை உத்தேசித்து செய்தார். அம்மா படபடவென்று பேசினாள். உன்கிட்ட இதை சொல்லி உன் மனசை நோக வைக்க வேண்டாம்னு நானும் பேசாமல் இருந்தேன். உன் புக்ககத்தை பற்றியும் ஒரு கதை பரவலாக பேசப்படுறது உனக்கு தெரியுமா? கல்யாணம் பேச வந்த அந்த தாடி மனிதர் அதையும் எங்ககிட்ட சொல்லிவிட்டு தான் போனார். உன் நாத்தனார் கல்யாணத்துக்கு முன்னால் தன்னோட பள்ளிக்கூடத்தில் படித்த வேறு ஒரு ஜாதி பையனோட ஸ்நேகமாக இருந்தாலாம். கல்யாணமான பிறகு இதை தெரிந்து கொண்ட அவளுடைய புக்ககத்தார்கள் உன் மாமியார் கண்களில் விரலை விட்டு ஆற்றினார்களாம். அவளை டைவர்ஸ் பண்ணி தன் பிள்ளைக்கு வேறொரு நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைக்க போகிறதாக பயமுறுத்தினார்களாம். அப்படி நடக்கிறதுக்குள்ள இயற்கை முந்தி கொண்டு விட்டது. உன் நாத்தனார் புருஷன் ஏதோ காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டான். வீடு திரும்பல. உன் நாத்தனார் விதவையாகி வீடு வந்து சேர்ந்து விட்டிருக்கிறாள். அவன் உயிரோடு இருந்தால் விவாகரத்தாகி வீடு வந்து சேர்ந்திருப்பாள். அவளை வாயை மூடிக்கச் சொல். இல்லாட்டா நானே வந்து அந்த கடந்த கால காதலை எடுத்து எல்லோர் முன்னாலும் போட்டு உடைச்சி அவள் முகத்திலே கரியை பூசி விடுவேன். ஆத்திரத்துடன் உரக்க கத்தினான் சபரிநாதன். சபரி, என்ன வார்த்தை சொல்கிற? அப்படி செஞ்சா நம்ம பெண் வாழ்க்கை பாழாகி விடுமே. அந்த ராட்சசி பழி வாங்கிடுவாளே. கண்ணில் படாது மறைஞ்சு போகட்டும். நமக்கேன் வம்பு? நீ ஆத்திரப்பட்டு கொண்டு ஏதாவது பண்ணிடாதே. அம்மா இடைமறித்தாள். ஒரு கல்யாண வீட்டில் அம்மா முதல் நாள் செய்த வேலைக்கு தன் பரிசாக எடுத்து வந்த அத்தனையையும் ஒரு டப்பாவில் நிறைத்து மகளிடம் கொடுத்து கைச்செலவுக்கு 10 ரூபாய்கள் தந்து கொஞ்சம் மாமியாரிடம் அவகாசம் கேட்டு வை. எப்படியாவது பாடுபட்டு நகையில் ஏற்பட்ட குறையை நிவர்த்தி செய்து விடுகிறோம்னு சொல்லு என்று உபதேசித்து மாமியார் வீடு வரை கூட துணையாக சென்று அவளை விட்டு வர மகனை ஏவினாள். பஸ் பயணம் முழுவதும் அண்ணனும் தங்கையும் ஏதும் பேசவில்லை. நிலையத்திலிருந்து அவளது புக்ககத்தை நோக்கி நடக்கும்போது அவன் சொன்னான், மேலும் அவர்கள் உன்னை நகைக்காக துன்புறுத்தினால் நீ உடனே பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்று சவால் விட்டான். அதற்கு பின் நாட்கள் வேகமாக நகர்ந்தன. சரோஜா பிறந்தகத்திற்கு வரவே இல்லை. அவன் வேலைக்கு போய் கொண்டு வந்தான். அம்மா வழக்கம் போல விடியற்காலையில் எழுந்து குளித்துவிட்டு வேகமாக சமையலை முடித்து மேடை மீது வைத்துவிட்டு தன் சமையல் பாத்திரங்களுடன் ஒரு ரிக்ஷாவில் வேலைக்கு கிளம்பி விடுவாள். அவன் தானே காலை சாப்பாட்டை
எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட்டு முடித்த கையுடன் தானே கொஞ்சம் தயிர் சாதம் கலந்து அலுமினிய டப்பாவில் அடைத்து கொண்டு வீட்டை பூட்டிக் கொண்டு கிளம்பிவிட்டான். பிறகு அம்மாவும் பிள்ளையும் பார்த்து கொள்வது இரவு சாப்பாட்டின் போதுதான். கூடியவரை அம்மா தன் மகளின் புக்ககத்தை பற்றி பேசாதிருந்தாள். அவனும் தங்கை வீட்டவர்களை விட்டு மற்ற ஊர் சங்கதிகளைத்தான் அம்மாவிடம் பேசினான். பல்லை தேய்த்து முடித்ததும் பிரஷ்ஷை உள்ளே கொண்டு வந்து அலமாரில் வைத்துவிட்டு சோப்பு பெட்டி துவாலை சகிதம் பின்னால் சென்றான். கிணற்றிலிருந்து 2 வாளி நீரை இறைத்து பிளாஸ்டிக் பக்கெட்டில் நிறைத்து கொண்டான். தோய்க்கும் கல் மீது உட்கார்ந்தபடி செம்பால் முண்டு தலையில் கொட்டி கொண்டபோது தண்ணீர் சில்லென்று உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு பிடி பிடித்தது. முதல் நாள் பிசுபிசுத்த மழையினால் ஊதல் காற்று கிளம்பி விட்டிருந்தது. பற்கள் தந்தி அடிக்க, உடல் நடுங்க, மேலே தொடர்ந்து இன்னும் சில செம்பு தண்ணீரை ஊற்றிக்கொண்டு அவசரமாய் சோப்பை உடலில் தீத்திக்கொண்டு குளியலை முடித்துவிட்டு துவாலையால் தலையை துவட்டி கொண்டு நனைந்த ஆடைகளை மாற்றிக்கொள்ள உள்ளே ஓடி வந்தான். இரவு அணிந்திருந்த லுங்கி உள்ளாடைகளை அலசி பிழிந்து கொடியில் போட்டுவிட்டு மாற்று வேட்டி அணிந்து நெற்றியில் திருநீர் அப்பிக்கொண்டு கூடத்து சுவற்றில் தொங்கிய அம்மா படத்தை நமஸ்கரித்துவிட்டு அவன் சமையலறை திரும்பியபோது வாசல் கதவு தட்டப்பட்டது. வேலு முதலியார் பாவி மனுஷன், அதற்குள்ளாகவா வாடகைக்கு வந்து விட்டார்? அடி வயிற்றை பிசைந்த திகிலுடன் வாயிற்கதவை திறந்தான். பால்காரன் பாவாடை தகரக் குவளையும் அலக்கும் உழக்குமாக நின்று கொண்டிருந்தான். பிடி ஐயா பாத்திரத்தை, கால வேளையில் எனக்கு எத்தனை இடத்துக்கு போகணும் சொல்லிக்கொண்டே பின்னால் உள்ளே வந்தான் பாவாடை. மேஜை மீது தயாராக வைத்திருந்த ஸ்டீல் பாத்திரத்தை எடுத்து சபரி நீட்டினான். இது அம்மா காலத்திலிருந்து தொடர்ந்து வந்த பழக்கம். அம்மாவுக்கு புட்டிப்பால் பிடிக்காது. வாசலில் மாட்டை நிற்க வைத்து கறந்து தரும் பாலை தான் வாங்குவாள். அவள் வாங்கிய கொஞ்ச பாலுக்கு மாட்டை வாசலில் கட்டி கறக்க பாவாடை நாளடைவில் இடக்கு செய்ய ஆரம்பிக்கவே கைப்பாலாவது கொடுக்கட்டும் என்று அனுமதித்தாள். பாவாடை துணிச்சலுடன் 50% அதிகமாகவே தண்ணீரை கலந்து பால் என்று ஊற்றி கொண்டிருந்தான். மாதம் முடிந்ததும் பணம் என்று நச்சரித்து கொள்ள மாட்டான். கொடுக்கும்போது வாங்கிக் கொள்வான் என்றதொரு குணத்திற்காக அவன் கொடுத்த தண்ணீர் பாலை அம்மா தொடர்ந்து வாங்கி கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னும் அதே வழக்கம் தொடர்ந்தது. பாவாடைக்கு 2 மாத பால் பணம் பாக்கி. என்ன ஐயா, கம்பெனியில் சம்பளம் போட மறந்துட்டாங்களா? ஞாபகப்படுத்திய வண்ணம் பாலை பாத்திரத்தில் அளந்து ஊற்றினான். 1/2 லிட்டர் பால். அதிலே காப்பி, தயிர், மோர் எல்லாம் கவனித்து கொள்ள வேண்டிய நிலை. அதற்கு கூட உடனடியாக பணம் கொடுத்து சமாளிக்க முடியாதபடி அவன் நிலைமை மோசமாகி விட்டிருந்தது. பாவாடை 10 நாள் பொறுத்துக்கோங்க, எல்லாத்தையும் மொத்தமாக கட்டிடுறேன். அம்மாவோட மாத திவசம் வந்தது, அதனால். சுச்சோ, அனுதாபப்பட்டான் பாவாடை. அம்மா உயிருடன் இருந்தபோது அவனுக்கு அடிக்கடி கல்யாண வீட்டு பலகாரம், சுத்தமான நெய்யில் செய்த லட்டு எல்லாம் கிடைத்து கொண்டிருந்தன. பாவம் மகராசி போயிட்டாங்க. நீ தான் ஒண்டிக்கட்டையாக திண்டாடுற. 10 நாள் கழிச்சாவது பார்த்து போட்டு கொடுத்துடு தம்பி, மாட்டுக்கு தீவனம் வாங்கணும் இல்லையா? கேட்டபடி அவன் வெளியேறினான். கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்து அவசரமாக கேஸ் அடுப்பை மூட்டினான். அம்மா செய்துவிட்டு போன புண்ணிய காரியங்களில் அந்த அடுப்பும் ஒன்று. சில நிமிஷங்களில் தண்ணீரை பொங்க வைத்து டிகாஷனை இறக்கி கொஞ்சம் பாலை காய்ச்சி தானே காப்பி போட்டு சாப்பிட சுலபமாக இருந்தது. ஆனால் கேஸ் தீர்ந்துவிடும் தருவாயில் இருந்தது. அடுத்த சிலிண்டர் வாங்க அவனிடம் பணம் இல்லையே. காப்பியை கலந்து டம்ளரில் நிறைத்து கொண்டு வந்து கூடத்தில் உட்கார்ந்தான். மெல்ல காப்பியை உறிஞ்சிக்கொண்டு அம்மா படத்தை பார்த்தபோது, ச்சே, இதென்ன காப்பி உப்பு கரிக்கிறதே என்று திடுக்கிட்டு டம்ளரை கீழே வைத்தான். கூடத்து தூணில் தொங்கிய சிறு கண்ணாடியில் அவன் முகம் தெரிந்தது. ஆண் பிள்ளை, அழக்கூடாது என்று மனம் பிடிவாதத்துடன் பழைய நினைவுகளை அலசிக் கொண்டிருந்தது. ஆனால் உணர்வுகள் கொந்தளித்து கண்களில் நீரை மல்கச் செய்து அவனையும் அறியாது கன்னங்களில் கோடாக ஓடி உதட்டை நனைத்து கொண்டிருந்தது. எதற்கெடுத்தாலும் கண்ணீர் விடும் பெண் பிள்ளையைப் போல ஒரு ஆண்மகன் அழக்கூடாது, துணிவாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டல்லவா? அவன் ஆண்மகன்தான், துணிச்சலானவன்தான். ஆனால் தொடர்ந்து எத்தனை அதிர்ச்சிகளை, அடிகளை தாங்கிக் கொள்ள இயலும்? சரோஜாவின் கோர மரணத்தை குறித்து அவனுள் ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் அம்மா மாரடைப்பில் மறைந்து அவனுக்கு தந்த அந்த வேதனையான அடி
அப்பப்பா, இதெல்லாம் போதாதது போல காதலி போல நடித்து கடைசியில் அவன் வேலைக்கே வெடிவைத்த அந்த கிராதகி வசந்தா தந்த அதிர்ச்சி. தங்கையும் தாயும் போய்விட்டனர். அவன் துயரத்தை அடக்கிக் கொண்டு வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தான். தாயின் மறைவினால் ஏற்பட்ட செலவுகளை சமாளிக்க திண்டாடி கொண்டு பால்காரரிடமிருந்து வீட்டு வாடகை வரை பல பாக்கிகள் பயமுறுத்த தனிமையில் தள்ளாடிய அவனை முதலாளி கூப்பிட்டு 24 மணி நேர முன்னறிவிப்புடன் வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். உன்னை ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன். நீ பெரிய புளியங்கொம்பை பிடிக்க திட்டமிட்டிருக்கிறது புரிகிறது. இப்படிப்பட்ட நயவஞ்சகனை தொடர்ந்து என் அலுவலகத்திலே வச்சிருந்தா என் மானம் கப்பல் ஏறிடும் என்று வெறுப்புடன் பேசிவிட்டு தயாராக வைத்திருந்த கடிதத்தை நீட்டி, ஆரம்ப அறிவிப்புப்படி 24 மணி நேரம் நோட்டீஸ் கொடுத்துட்டேன். ஹெட் கிளர்க்கு கிட்ட சம்பளத்தை வாங்கி கொண்டு நடைய கட்டு. தற்காலிகமாக வைத்து கொண்ட ஊழியர் நீ. நல்ல வேலை, உன் வேலை இன்னமும் நிரந்தரமாக்கப்படவில்லை. அதனால் நான் பல தலைவலிகளிலிருந்து பிழைத்தேன். கடுமையாக பேசிவிட்டு ஃபைல்கள் பக்கம் திரும்பினார். வேலைக்கு சீட்டு கிழிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின் ஆட்சேபித்து கொண்டிருப்பதனால் பயன்? சம்பளத்துடன் வீட்டுக்கு வந்தான். அதை வைத்து கொண்டு சில நாட்கள் ஓட்டினான். அதற்கு பின் எத்தனையோ இடங்களில் அவன் வேலைக்காக அலைந்தான். அம்மாவுக்கு இருந்த திறமையோ செல்வாக்கோ சாமர்த்தியமோ அவனுக்கு இருக்கவில்லை. அம்மா உயிருடன் இருந்திருந்தால் இத்தனை நாளில் யார் காலிலாவது விழுந்து அவனுக்கு வேறு ஒரு வேலை தேடி கொடுத்திருப்பாள். அவள்தான் போய்விட்டாள். அந்த வசந்தா சண்டாலியை கூட எங்குமே பார்க்க முடியவில்லையே. அவனால் பார்க்க முடிந்தால் சங்கு போன்ற அந்த கழுத்தை நெரித்து. வாயில் கதவு படபடவென்று தட்டப்பட்டதும் திடுக்கிட்டு சிந்தனைகளை உதறிவிட்டு வேகமாக சென்று திறந்தான். வழக்கம் போல மாதம் பிறந்த முதல் ஞாயிறு காலை வாடகையை வசூலிக்க வீட்டுக்காரர் வேலு முதலியார் வந்திருந்தார். நரை கோடுகள் தெரியாது டை அடித்த கிராப்பு முடியை அழுத்தமாக வாரிக்கொண்டு மீசைக்கு நன்றாக எண்ணெய் இட்டு கொண்டு சரிகை அங்கவஸ்திரம் வெள்ளை மல்ஜிப்பாவில் புரள பட்டு கரை வேட்டியில் மாப்பிள்ளை போல அள்ளி மேலே தெளித்து கொண்டு இருந்த அத்தரின் மனம் குடலை புரட்ட பற்கள் அனைத்தையும் காட்டியபடி, என்னப்பா சபரி, சௌக்கியம் எப்படி என்றபடி அவனை தள்ளி கொண்டு உள்ளே வந்தார். ஏன்பா சபரி, நீ லீவ் எடுத்துக்கிட்டு இருக்கியா? 4 நாளாக இந்த பக்கம் போகிறச்ச வீட்டு ஜன்னல் கதவு சாத்தி இருப்பதை பார்த்தேன். கதவு உள்ளார தாழ்பால் போட்டிருந்தது. உடம்புக்கு ஏதாச்சும் காய்ச்சலோ என்னமோ? ஓய்வாக படுத்துக்கிறவனை ஏன் தொந்தரவு செய்யணும்னு நான் கதவை தட்டாமல் போயிட்டு இருந்தேன். ஆமாம், சம்பளம் வாங்கியிருப்பியே. 3 மாத வாடகை பாக்கி அப்படியே நிற்கிது. உன் தாயார் மகராசி மாரடைப்பில் போயிட்டாங்களேங்கிற அந்த வருத்தத்திலே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தயவு காட்டிட்டு வந்தேன். இனிமேல் முடியாதப்பா. உனக்கு 1000 செலவு இருக்கும். அதற்கு நான் பொறுப்பாளியா? அங்கவஸ்திரத்தின் முனையால் கூடத்தில் கிடந்த ஒரே ஒரு பழைய நாற்காலி மீது படிந்து கிடந்த தூசியை மெல்ல தட்டிவிட்டு உட்கார்ந்து கொண்டார். என்ன, உனக்கு மட்டும் காப்பி போட்டு வச்சு கொண்டிருக்கியே? நான் வருவேன்னு தெரியும். எனக்கு ஒரு டம்ளர் காப்பி தரக்கூடாதா? உங்கள் அம்மா இருந்தப்போ காப்பி பலகாரம் எல்லாம் கிடைக்கும். சும்மா சொல்லக்கூடாது. அந்த மகராசிக்கு ரொம்ப தாராள மனசு. நெய் முறுக்கு கையில் எடுத்து வரச்ச அப்படியே பொல பொலன்னு உதிர்ந்து வாயில் வெண்ணையாக கரைஞ்சி விடும். மேலே அவரை பேச விடாது தடுக்க அவசரமாக சமையல் அறைக்குள் புகுந்து மீதமிருந்த டிக்காஷனுடன் பாலை காய்ச்சி காப்பி கலந்து கொண்டு வந்து மேஜை மீது வைத்தான் சபரிநாதன். காப்பியை உருவாய் உறிஞ்சிவிட்டு வேலு முதலியார் மீசையை தன் அங்கவஸ்திரத்தினால் துடைத்து கொண்டார். உங்கள் அம்மா போலவே நீயும் A1 காப்பி போடுறியே, நல்லா கூட சமைப்ப போல இருக்கே. நீ பேசாமல் வேலைக்கு முழுக்க போட்டுட்டு உங்கள் அம்மா செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் நடத்தினா ரொம்பவே முன்னுக்கு வந்துடுவேன். அதுக்கு நான் பிகாம் வரை படிச்சிருக்க தேவையில்லையே. ஆத்திரத்தை அடக்கி கொண்டு மெல்லிய குரலில் கேட்டான். படித்த படிப்புக்கு தக்க வேலை இப்போது உங்களை போல இளைஞர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக படிப்புங்கிற அந்தஸ்தை நினச்சிக்கிட்டு உச்சாணி கொம்பில் உட்கார்ந்துருந்தா அங்கேயே உட்கார்ந்துருக்க வேண்டியது தான். பல்லக்கில் ஏற தெரிஞ்சுக்கணும், அத்தோட அதை தூக்கவும் தெரிஞ்சுக்கணும். தங்கசாலை தெருவிலே நாணக்கரம் மிட்டாய் கடைங்கிறத கேள்விப்பட்டிருப்பியே. பண்டிகை சமயங்களில் அந்த கடை மிட்டாய் வாங்க ஒரு பெரிய கியூ சென்ட்ரல் ஸ்டேஷன் வரை நிற்கும். லட்சக்கணக்கிலே பணம் புரளும் ஒரே ஒரு கடை அதுதான். இத்தனைக்கும் அந்த கடையில் கல்லாப்பேட்டி அருகே உட்கார்ந்திருக்கும் வழுக்கை தலை கிழவன் நாணக்கிராம் 30 வருடத்திற்கு முந்தி
கையில் ஒரு இரும்பு வாணலியும் ஜல்லிக்கரண்டியுமாகத்தான் இந்த ஊருக்கு வந்தான். இப்போ அவன் பேரன்கள் ஆளுக்கு ஒரு பென்ஸ் கார் பங்களான்னு தடபுடலாக வாழ்கிறாங்க. ஒருத்தனும் பிஏ எம்ஏன்னு படிக்க போகலை. எஸ்எஸ்எல்சியோட நிறுத்திக்கிட்டு கடையில் உதவ புகுந்துட்டானுங்க. வடக்கே இருந்து வெறுங்கையோட வர இவங்கெல்லாம் உழைப்பால் உயர்ந்துடுறாங்க. தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த நம்மால் முடியாதா? சிந்தித்துப்பார். அப்போது என்னை கல்யாணம் பக்ஷரம் செய்ய தொடங்க சொல்கிறீங்க. அட, ஒரு தனி மிட்டாய் கடை ஆரம்பித்தா என்னன்னு யோசனை சொன்னேன். தொழிலில் என்ன கேவலம் இருக்குது சொல்லு? கடுமையாக உழைக்கும் எல்லா தொழிலிலும் அந்த சரஸ்வதி தேவியே குடியிருக்கான்னு பாரதி சொல்லியிருக்காரே. பரவாயில்லையே, வேலு முதலியாருக்கு தமிழ் எழுத படிக்கவே தகராறு. பாரதியை உதாரணம் காட்டும் அளவு அறிவை வளர்த்து கொண்டிருக்கிறாரே. வியப்பு தாங்காது சிரித்தான் சபரிநாதன். நீங்கள் சொல்கிறது சரிதான் சார். நடிகர்களின் பிள்ளைகள் நடிப்புத் துறையில் ஈடுபடுவதும், டாக்டர்களின் பிள்ளை பெண் டாக்டருக்கு படிப்பதும், பாடகர்களின் குழந்தைகள் பெற்றோர்களின் கலையை தொடர்வதும் இப்போது சகஜமாகிவிட்டது. அதனால் நானும் என் தாய் செய்து வந்த தொழிலை தொடர்ந்தால் ஒரு சமயம் நீங்கள் சொல்கிறாப்புல பென்ஸ் கார் பங்களா அனுபவிப்பேனோ என்னவோ. வேண்டியது அவசியம்தான். அட, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். கடை வைக்க முதல் தேவை. அதுக்கு முன்னாடி நீ பாக்கியை தீர்த்துடு. ஒரு வாரம் அவகாசம் தரேன். எல்லாம் மொத்தமாக கைக்கு வந்துடணும். சால்ஜாப்புகளுக்கு ஒப்புக்க மாட்டேன். காப்பியை வேகமாக பருகினார். திடீரென்று ஏற்பட்ட கவலையில் வியர்வை துளிர்த்த முகத்தை அங்கவஸ்திரத்தினால் அழுத்தி துடைத்து கொண்டாள். சற்றென்று நாற்காலியில் நின்று எழுந்தார். இப்போ பார்த்து கொண்டிருக்கிற வேலையை சட்டென விட்டுடாத. கையில் கொஞ்சம் முதல் சேர்த்துக்கிட்டு பிறகு விடலாம். நான் சொன்ன யோசனையை பற்றி நினைச்சு பார்க்கலாம். அவசரப்படாதேப்பா என்றவர் சுவரில் தொங்கிய அவனின் தாயின் படத்தை பார்த்தார். மகராசி பூவும் பொட்டுமாக போய் சேர்ந்துட்டாங்க. ஆமாம், சாவுக்கு பிறகு கூட உன்னால் உன் அப்பாவை தேடி கண்டுபிடிக்க முடியலையா? அந்தரங்கமிக்க அவனது சொந்த விஷயத்தில் வாடகை பாக்கி என்ற காரணத்தினால் துணிவுடன் பிரவேசிக்கிறார் என்று கோபம் குமுறி கொண்டு வந்தது. வடக்கே ஒரு ஆசிரமத்தில் அவர் வசிக்கிறார். அம்மா மறைவை பற்றி ஒரு கார்டு போட்டு விட்டேன். பதில் இல்லை. பதில் போடக்கூடாது. சந்நியாசியாகி விட்ட பின் மனைவி மக்கள் என்கிற உறவு கிடையாது. ஆனால் இறந்தது அவர் தாயாக இருந்தால் கொல்லி போட அவசியம் வந்திருப்பார். இறந்தவள் கிரகஸ்தராக இருந்தபோது அவர் மனைவி இப்போ யாரோ. நீங்கள் படித்தவங்க, உங்களுக்கு தெரியாத விஷயமா? சற்று குத்தலாக பேசினான் சபரி. ஆமாம், நீ சொல்வதும் சரிதான். அவர் வர முடியாது. உன்னோட இனி தொடர்பு கொள்ளக்கூடாது. சரி, வாடகையை பற்றி கவனி. ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கேன். அங்கவஸ்திரத்தை தடவி கொண்டு அவர் உட்கார்ந்த நின்ற இடங்களில் அந்த நாற்றம் பிடித்த குடலை புரட்டிய அத்தரின் மனத்தையும் அவன் மறக்க விரும்பிய அப்பாவின் நினைவையும் நிற்க விட்டுவிட்டு வெளியே நடைய கட்டினார் வீட்டுக்காரர். ஓங்கி வாயிற்கதவை சாத்தி விட்டு உள்ளே வந்தான். மேஜை மீது மீதமிருந்த அவன் காப்பி பச்சை தண்ணியாக ஆறிவிட்டிருந்தது. ஒரு வாயாக அதை குடித்துவிட்டு டம்ளரை கீழே வைத்து அவன் மனம் ஆறாத நெருப்பாக எரிந்தது. டம்ளர்களை கழுவி அடுப்பு மேடை மீது கவிழ்த்துவிட்டு பால் பாத்திரத்தை பார்த்தான். பகல் வேலைக்கு காப்பிக்கு ஒதுக்கி வைத்திருந்த பால் காலி. சட்டைப்பையில் கொஞ்சம் சில்லறை இருந்தது. காலை வேலை டிஃபனுக்கு மூலக்கடை ஓட்டலில் சென்று இட்லியும் காப்பியும் வாங்கி சாப்பிட அது போதும். அதற்கு பின்னர் லீவு எடுத்து கொண்டிருக்கிறாயா தம்பி என்று வேலு முதலியார் கேட்டபோது எனக்கு இனி எப்பொழுதும் லீவு தான் சார் என்று சொல்ல வேண்டி ஆத்திரத்தில் துடித்தது உண்மை. வாடகை பாக்கி என்ற காரணம் அவன் நாவுக்கு கடிவாளம் போட்டு கோழையாக்கி விட்டது. வேண்டாத விவகாரங்களை மனிதன் கிண்டிவிட்டும் போய்விட்டார். வேதனையில் கடந்து போன அந்த சங்கதிதான் அத்தனையும் கோர்வையாக மனதில் முடியாத துயரத்திலே துடித்து கொண்டு அவன் எல்லாம் இப்பொழுதுதான் நடந்தது போல தெரிந்தன. சபரி சார், உங்களை மேனேஜிங் டைரக்டர் கூப்பிடுகிறார் என்ற குரல் கேட்டு மேஜை மீது பரத்தலாக வைத்து கொண்டு பார்வையிட்டு கொண்டிருந்த ஃபைல்களை படக்கென்று மூடிவிட்டு எழுந்தான். ஏசியின் குளிர்ச்சியில் மேஜை மேலிருந்த ஆஷ்ட்ரேயிலே புகைத்த சிகரெட்டின் மணத்துடன் தலைக்கு மேல் தொங்கிய திருமகள் படத்தருகே புகையிட்ட ஊதுவத்தியின் வாசனை கலவையில் சுழல் நாற்காலியை
அடைத்தபடி உட்கார்ந்திருந்த மேனேஜிங் டைரக்டர் அந்த நிறுவனத்தின் முதலாளி கங்காதரன் முன் பவ்யமாக வந்து நின்றான். 1 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வேலைக்கு அமர்த்தப்பட்ட பையன் சபரிநாதன் நீதானே? உன் வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. நேரத்தோட வர, எல்லாத்தையும் ஒழுங்கா செய்து முடிக்கிறேன்னு ஹெட் கிளர்க்கு கூட நேத்திக்கு சொன்னார். ஏசி அறையின் குளிர்ச்சியில் அந்த மகிழ்ச்சி அவன் உடலை வெடவெடக்கச் செய்தது. தேங்க்யூ சார் என்றபடி தரையை பார்த்தான். நம்ம ஆஃபீஸ் ஃபைல்களில் இது முக்கியமா எடுத்து கொண்டு வரும்படி நம்ம ஆடிட்டர் கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. எதையோ செக் பண்ணணுமாம். நம்ம கம்பெனிக்கு ஜீவா பிரதர்ஸ் தான் ஆடிட்டர்கள். அந்த கம்பெனி எங்கே இருக்கு தெரியுமா? கிரீம்ஸ் ரோடில் எவரெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் என்கிற கட்டடத்தில் 6வது மாடி. லிஃப்டிலிருந்து இறங்கியதுமே கண்ணாடி கதவில் ஜீவா பிரதர்ஸ் பேர் கண்களை பறிக்கும். ஆஃபீஸ் சைக்கிளை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அக்கவுண்ட் செக்ஷனிலிருந்து ரசீது வாங்கி கொண்டு வரணும். உனக்கு சைக்கிளை விட தெரியும் இல்லையா? தலையை அசைத்தார். பேச நாக்கு புரள மறுத்தது. ஏசியின் குளிர்ச்சியை மீறி இப்பொழுது வியர்த்து கொட்டியது. இந்தா ஃபைல் என்று தடிமனானதொரு ஃபைலை அவன் முன் எடுத்து போட்டார். சைக்கிளை உரிய இடத்தில் வைத்து பூட்டிவிட்டு லிஃப்டை பிடித்து 6வது தளத்தை அடைந்து கண்ணாடி கதவை தள்ளி கொண்டு புன்னகையை அள்ளி கொட்டிய ரிசப்ஷனிஸ்டிடம் கேட்டு அனுமதி பெற்று கணக்கு வழக்கு பகுதியில் ஃபைலை சேர்ப்பிக்கச் சென்றான். பெரியய்யா சொன்னார், கங்காதரன் அண்ட் கோவிலிருந்து ஒரு ஃபைல் வரும். அக்கவுண்ட் செக்ஷன் தலைமை கணக்கரிடம் சேர்ப்பிக்க சொல்லுன்னு சொன்னார். இவங்க தான் இந்த செக்ஷனுக்கு தலைமை அதிகாரி. பையன் கூறிவிட்டு பற்களை காட்டி முறுவலித்தபடி மாயமானான். மறுபடியும் அவனுக்கு உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. தலைமை கணக்கர் என்றதும் தலைப்பாகையும் கருப்பு கோட்டும் வாய் நிறைய வெற்றிலை குதப்பி கொண்டு ஒரு பட்டை நாமக்காரரை அங்கே எதிர்பார்த்தான். அதற்கு பதில் கஞ்சி மொடமொடப்பிலே புஷ்ஷென்று விரிந்த வெள்ளை தாமரை மலர் போல தெரிந்த வெள்ளை வாயில் சேலைக்குள் தங்க நிறத்திலே ஒரு அழகான இளம்பெண் உட்கார்ந்திருந்தாள். ஒரே கணத்தில் அவனது கண்கள் அவளை காலோடு தலைவரை ஆராய்ந்து விட்டது. காதுகளில் முத்து ஸ்டெட், கழுத்தில் ஒரு போலி முத்து மாலை, ஒரு கையில் ஒரு தங்க வளையல், இடது மணிக்கட்டில் ஒரு HMT வாட்ச், உதட்டில் லேசான சாயம், கண் இமைகளில் மைக்கோடு, நெற்றியில் குங்கும போட்டு, அள்ளி கொண்டையாக போட்டு கொண்டிருந்த முடியின் ஒரு பக்கத்திலே ஒரு வெள்ளை ரோஜா மலர். கையில் ஒரு வீணைதான் பாக்கி. அதை கொடுத்து விட்டால் அவர்கள் வீட்டு அலமாரியை அலங்கரித்த தேவதைகளின் படத்தில் இருந்த சரஸ்வதியைப் போல, ரவிவர்மா தீட்டிய அந்த கலைவாணியைப் போல கன்னங்களும் கைகளும் கொழுகொழுவென்று. எஸ் சார், உட்காருங்க. கங்காதரன் அண்ட் கோவிலிருந்து தானே வரீங்க? நிலவு சிரித்தது போன்றதொரு பளிச்சென்ற புன்னகையுடன் அவனை அவள் உபசரித்த போது தன் இதய துடிப்பு வேகமாகிவிட்டதை உணர்ந்தான். மிஸ் வசந்தா என்று பிளாஸ்டிக்கில் பொறித்த பெயர் பலகையொன்று மேஜையின் ஒரு பக்கத்தில் சாய்ந்த வாக்கில் நிற்பதை படித்தபடி நாற்காலியில் உட்கார்ந்தான். அந்த அக்கவுண்ட் செக்ஷன் முழுதிலுமே வசந்தம் வந்து விளையாடுவது போன்றதொரு பிரமிப்பில் பேச தோன்றாது மீண்டும் அவளை வியப்புடன் பார்த்தான். மிஸ்டர் ஜீவா சீனியர் சொன்னார், இந்த ஃபைல் தான் தேவைப்படுகிறது. நீங்கள் கங்காதரன் அண்ட் கோவில் வேலை பார்க்குறீங்களா? இப்போது நாங்கள் டீ சாப்பிட்ற நேரம். நீங்களும் ஒரு கப் டீ சாப்பிடலாம். வரவைக்கட்டுமா என்றபடி அவன் கொடுத்த ஃபைலை வாங்கி ஒரு பக்கம் வைத்துவிட்டு மேஜையில் இருந்த மணியை அடித்தாள். அப்பொழுது பார்த்தான். பிஞ்சு போன்ற அந்த விரல்களின் நகங்கள் லேசான நகைப்பூச்சில் மின்னின. தட்டில் டீ கோப்பைகளுடன் பையன் பிரசன்னமானான். ஐயாவுக்கு ஒரு கப் வச்சுட்டு போ என்று அவள் கூறியதும் அலுவலக பையன் அவன் எதிரே ஒரு கோப்பை தேநீரை வைத்துவிட்டு அப்பால் நகர்ந்தான். கங்காதரன் அண்ட் கோவில் அவன் ஒரு சாதாரண கணக்கர். ஆனால் அவள் அந்த ஆடிட்டரிங் நிறுவனத்தில் தலை கிளர்க். 1000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கக்கூடும். பட்டதாரியாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த சின்ன வயதில் எத்தனை பெரிய பதவி கிட்டிருக்குமோ. அந்த பகுதிக்கே தலைவியாக வேலை பார்த்தும் கர்வமின்றி எத்தனை தாழ்மையாக, அன்பாக, இயல்பாக பேசுகிறாள். வியப்பு மேல் வியப்பாக வைத்த விழியை திருப்ப கோப்பையில் இருந்த டீயுடன் அவளது பருகி கொண்டிருந்தான். அதற்கு பின்னர் அவன் தொடர்ந்து சில முறைகள் அலுவலகத்திற்கு ஃபைல்களை தூக்கிச் செல்ல நேர்ந்தது. அது தனது தனிப்பட்ட அதிர்ஷ்டம் என்று அவன் கருதினான். ஒவ்வொரு முறையும் அவள் முன்னை விட அவன் கண்களுக்கு அழகாக தெரிந்தாள். முன்னைவிட அன்பாக பேசி நெருங்குவதை உணர்ந்தான். ஒரு நாள் பகல் உணவின் போது ஒரு ஃபைலுடன் போய்விட்டான்.
உட்காருங்க மிஸ்டர் சபரிநாதன் என்றாள். தூக்கி வாரி போட்டது அவனுக்கு. அவன் பெயரை கூட அவள் எப்படியோ தெரிந்து கொண்டிருக்கிறாளே. ஆமாம், என் பெயர் உங்களுக்கு? தடுமாறினான். ஒரு தடவை வந்தபோது ஆஃபீஸ் பையன் உங்கள் பெயரை கேட்டான். காதில் விழுந்தது. முத்து கோர்த்தாற்போல லேசாக தெரிந்த பல்வரிசை பற்கள் ஒளியிட மெல்ல சிரித்தாள். அந்த சிரிப்பு கூட சங்கீதமாக அவன் காதுகளை தழுவியது. பகல் சாப்பாட்டு நேரத்திற்கு வந்திருக்கீங்க, மன்னிச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து வரேன். அவன் எழுந்திருக்க முயன்றபோது அவள் தடுத்தாள். அதுக்கு சொல்லலை, பார்த்தால் பசியாக இருக்கிறப்பல இருக்கு. அதனால் நான் கொண்டு வந்திருக்கும் சாப்பாட்டை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. பிறகு ஃபைல்கள் விஷயமா காரியங்களை கவனிக்கலாம். வந்து என்று தயங்கிய போது, வந்தாவது போயாவது ஒரு பிடி சாப்பாட்டுக்கு தானே நாம் எல்லாம் உழைக்கிறோம். வேலைக்கு அதை சரியாக கவனிக்காட்டா? மேஜையில் இருந்த மணியை தட்டினாள். பையா, இன்னொரு தட்டு ஸ்பூன் எடுத்துக்கொண்டு வா. அப்படியே ஒரு கிளாஸில் குடிக்க ஃபில்டர் தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு வா உத்தரவிட்டாள். பையனுக்கு ஆவல் மண்டையை வெடித்தது. ஆமாம், இந்த இளைஞன் யார்? அம்மா ஏன் இப்படி உபசரிக்கிறாங்க? அதை புரிந்து கொண்டவள் போல அவள் சொன்னாள். இவரை யாருன்னு நினைக்கிற? எங்கள் மாமனுடைய மகன். பல வருஷமாக 2 குடும்பமும் சந்திக்காமல் இருந்தது. இப்போ சந்திக்கிறோம். பையன் பெரியதாக பற்களை தெரிய இழித்தான். இந்தாங்க சார். கூடுதலான மரியாதையுடன் தட்டையும் டம்ளரையும் அருகில் மேஜை மேல் வைத்தான். என்ன ஒரு பொய் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அப்படி சொன்னால் நீங்கள் இங்கே வந்தால் பையனிடம் மரியாதை அதிகம் கிடைக்கும். என்னை பற்றியும் தப்பு கணக்கு போட்டு கதை பரவாது. கலகலவென்று சிரித்துவிட்டு கையோடு தன் தோல் பையில் கொண்டு வந்திருந்த அலுமினிய டப்பாவை திறந்தாள். கொஞ்சம் போதும். என் அம்மா கட்டி கொடுத்த சாப்பாடு அப்படியே ஆஃபீஸில் என் மேஜை ட்ராயரில் இருக்குது. மறுத்து பார்த்தான். பரவாயில்லை, இது நானே தயாரித்த வெஜிடபிள் பிரியாணி என்றபடி கம்மென்று மணத்த பிரியாணியில் பாதியை அவன் தட்டில் கொட்டினாள். தொட்டுக்கொள்ள வெங்காய பச்சடி. அம்மாவுக்கு பூண்டு மசாலா வாசனை பிடிக்காது. அதனால் வீட்டில் அவள் அதை செய்வதில்லை. ஆனால் அவனுக்கு பிடிக்கும். அருகில் இருந்த ஓட்டலில் எப்பொழுதாவது கையில் காசு இருந்தால் ஒரு பிளேட் வெஜிடபிள் பிரியாணி வாங்கி ஒரு பிடி பிடித்து விடுவது வழக்கம். ஸ்பூனால் அள்ளும் போதே வாயூறி போனான். உண்மையில் கையில் மிதந்த பிரியாணி வாய்க்கு ரொம்ப ருசியாகவே இருந்தது. பெண் பார்க்க அழகாக இருக்கிறாள். பணிவான குணம், படித்தவள், புத்திசாலி. இப்படிப்பட்டவள். அதற்கு மேல் சிந்திக்க முடியாது. அவன் லபக் என்று உணவை விழுங்கினான். ஒரு துளி தன் சட்டை மேல் விழுந்து விட்டதும் அவன் பதறிப்போனான். நல்ல ஷர்ட் மேலே எண்ணெய் கரை பட்டுதேன்னு கவலைப்படுறீங்களா? இருங்க என்றபடி அவள் அவசரமாக தன் தோல் பையை திறந்தாள். அதில் இருந்த ஒரு சிறிய டால்கம் பவுடர் டின்னை எடுத்தாள். வலது கை பகுதியிலே விழுந்திருக்கு என்றபடி ரொம்பவும் சகஜமாக அந்த உணவு துளியை விரலால் தட்டிவிட்டு அது ஏற்படுத்தின கரை மீது பவுடரை தெளித்து நன்றாக தேய்த்து விட்டாள். அப்படியே இருக்கட்டும், நாளைக்கு தேய்ச்சா கரை போயிடும். எண்ணெய் துளிகளை உடனடியாக இந்த முறையில் நீக்கிடலாம் என்றபோது அவளது விரல் அவன் முன்னங்கை மேல் எதேச்சையாக பட்டபோது அவன் உடல் புல்லரித்து போனான். நல்ல வேளை, அம்மா அவன் ஆஃபீஸுக்கு உடுத்த அதிக விலை போட்டு வாங்கி கொடுத்த 3 ஷர்ட்டுகளில் ஒன்றை அவன் அணிந்து கொண்டிருந்தான்.